ரிஷபராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு இரக்கம், கடக குழந்தைக்கு மாறி நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் ஆளும் கிரகம் புதன் கிரகம். மகாவிஷ்ணுவை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:03, சூரிய அஸ்தமனம் 7:17. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி. முடியும் நேரம் இன்று காலை 10:21. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம். மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:23. அதன் பிறகு பூராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:03 8:34 வரை. அதன் பிறகு காலை 10:06 11:07 வரை. மத்தியான வேளையில் 2:41 4:13 வரை. மாலை வேளையில் 5:14 6:15 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:10 2:41 வரை. யமகண்ட நேரம் காலை 8:34 10:06 வரை. கூலிகன் காலை 11:38 1:10 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷபராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு இரக்கம், கடக ராசிக்கு ஈகை, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு ஊக்கம், துலாம் ராசிக்கு ஏமாற்றம், விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு, தனுசு ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு நிம்மதி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். புதன் ஓரை காலை 7:03 8:04 வரை. அதன் பிறகு சந்திர ஓரை காலை 8:04 9:05 வரை. குரு ஓரை காலை 10:06 11:07 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:10 2:11 வரை. புதன் ஓரை மதியம் 2:11 3:12 வரை. சந்திர ஓரை மதியம் 3:12 4:13 வரை. குரு ஓரை மாலை 5:14 6:15 வரை. நம்ம சாப்பிடுவதற்கு முன்பு, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது, அதை நம்ம பின்பற்றணும். ஆனால் இப்பொழுது எல்லாம் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உணவூட்டும் பொழுது கையில் அவர்கள் கைத்தொலைபேசியை கையிலே கொடுத்து விட்டு தான் உணவு ஊட்டுகிறார்கள். இது தவிர்க்க முடியாத விஷயமாக இப்போ மாறிவிட்டது. அது மிகவும் தவறு. போதுமான முறையில் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப கைத்தொலைபேசி கொடுக்காதீங்க. அது அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல எனர்ஜியை அந்த அந்த என்ஃபோனால் அதை ஈர்க்க முடியும். அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சில சமயங்களில் சில குழந்தைகளுக்கு அந்த கைத்தொலைபேசியினால் சில விபத்துக்கள் கூட ஏற்படுது என்பதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் ஆனால் இது இப்போ ஒரு கட்டாயமாக குழந்தைகள் கையிலே கைத்தொலைபேசி இருக்க வேண்டும் என்று நிறைய பெற்றோர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக மிக தவறு. நாமுமே கூட ரொம்ப நேரம் கையில் அந்த தொலைபேசிகளை வைத்து இருக்கக்கூடாது. அந்த உணவு உண்ணும் பொழுது முன்பெல்லாம் நிலா காட்டியெல்லாம் உணவு கொடுத்தாங்க. குழந்தைகளை ஒரு இடத்துல உட்கார வச்சு உணவு ஊட்டினாங்க. அந்த உணவு தன் தாது பொருட்களாக ஒரு சத்தாக உடம்புல குழந்தைக்கு மாறி நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் முறையாக உணவு ஊட்ட வேண்டும். ஒரு இடத்தில் அமர வைத்து உணவு உண்ணும் பொழுது அமர்ந்து ஒரு இடத்தில் உண்ண வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து இந்த தாய்மார்களும் அல்லது பாட்டி வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் சொல்லி கொடுத்து வளர்த்தீர்கள் என்றால் நீங்கள் காட்டுவது தான் அந்த குழந்தை தெரிந்து கொள்கிறது. அது நீங்கள் தான் உங்கள் வசதிக்கு குழந்தைங்களை அப்படி வளர்த்து விட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் எல்லாமே நம்மளை பார்த்து தானே கற்றுக்கிட்டு வருது. அதனால் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக ஒரு இடத்தில் அமர்ந்து தான் உண்ண வேண்டும் என்பதை நாம் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்து தான் இந்த குழந்தைகளும் நடந்து கொள்கிறார்கள். நாமும் உண்ணும் பொழுது கைபேசியெல்லாம் பார்த்து கொண்டு செய்வது எல்லாமே நம்ம குழந்தைக்கு நம்மளோட நடத்தைகளை பார்த்து தான் இந்த குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அது மிகவும்
நல்லதில்லை குழந்தைகளுக்கு. அதனால தான் இதை நான் ரொம்ப சொல்கிறேன். சில சமயங்களில் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த குழந்தைகள் வந்து கோயிலுக்கு போனால் கூட இந்த கை தொலைபேசியை வச்சுக்கிட்டு தான் உட்கார வச்சா தான் அந்த குழந்தைங்க உட்காந்துருக்கு. அப்போ தான் அந்த தாய்மாரோ இல்லை பாட்டிமாரோ நிம்மதியாக சாமி கும்பிட முடியும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி என்று எனக்கும் தெரியவில்லை. முன்பெல்லாம் குழந்தைகளை நம்ம கூட்டிச் சென்றோம் என்றால் அவர்கள் பாட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சோமா அவங்க உட்காந்து தான் இருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு போனால் குழந்தைங்க அங்கே ஓடக்கூடாது. எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறது, நம்ம காட்டி கொடுக்குற விஷயந்தான். இல்லை என் பிள்ளை கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. சிலருக்கு நம்ம இப்படி சொல்கிறது பிடிக்காது தான். ஆனாலும் என்ன செய்யறது, நம்ம குழந்தைங்க வளர்ந்து நம்மளோட ஜெனரேஷன் நம்ம சமயத்து பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி தவறான முறையில் வளர்றதை பார்த்தா ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நல்ல பண்புகளை நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். உண்ணும் பொழுது ஒரு இடத்தில் அமர்ந்து அழகாக எப்படி உண்ண வேண்டும் என்ற பொறுப்பை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்களும் தாய் தந்தையரும் தான். முதலிலே ஒரு குழந்தை நல்லவைகளை கற்றுக்கொள்வது தன்னுடைய வளரும் குடும்பத்திலிருந்து தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடன் பதிவுகளில் இணைந்திருங்கள்.